ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அத்தை வாங்க வாங்க அத்தை வாங்க மாமா உட்காருங்க. பரவாயில்லமா, நான் டீ போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போக வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியா சஞ்சீவ்? அப்போ பாலோட சக்கரை, அப்புறம் பாப்பாக்கு பிஸ்கெட், அப்புறம் ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அத்தையும் மாமாவும் இங்கே சாப்பிட்டு கிளம்பட்டும். சாப்பிடுறதா? அதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா அத்தை, இனிமே நீங்க எப்போ வீட்டுக்கு போய் சமைக்கிறது? இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அபி சொல்றதும் சரிதாம்மா, நீங்க இங்கேயே சாப்பிட்டுருங்க. சரிப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வீடு ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடி வீடு ஜப்தி ஆக போற விஷயம் அந்த அபிக்கு தெரிஞ்சா அவளுக்கு அதிர்ச்சி வராதுமா, முன்னெச்சரிக்கை தான் வரும். அபியோட மூளை இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படாம அந்த வீட்டை எப்படி காப்பாத்தணும்னு தான் யோசிப்பா. இதுவே நாளைக்கு ஜப்தி ஆகி அத்தை மாமா அந்த சந்தோஷ் எல்லாரையும் அந்த போலீஸ்ல பெட்டி படுக்கையோட கழுத்தை புடிச்சு அப்படியே வெளியே துரத்துறத அவ பார்த்தா, அப்ப அத்தை வந்து, ஐயோ நாங்க இங்க குடும்பமா வாழ்ந்தோம், இது எங்க வீட்டு சொத்து, இது நாங்க வளர்ந்த வீடு, எங்களை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு அத்தை அழுதா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம போலீஸ் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுனா எப்படி இருக்கும்? அத அந்த அபி பார்த்து அப்படியே மயக்கமாகி பொத்துன்னு கீழே விழுந்தா இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருமா. ஆமா ஸ்ரீஜா, நினைச்சு பார்க்கவே செமையா இருக்கு. அம்மா, அபி கடனை அடைச்சு அந்த சஞ்சீவ கோடீஸ்வரனாக்கி அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவேன்னு என்கிட்ட கங்கனை கட்டிட்டு இருந்தால, அந்த வீடே ஜப்தி ஆகி அதெல்லாம் அந்த அபி பார்த்து சாகணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அதனால வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த அபி கிட்ட நீ காலையில சொன்னா போதும். சரி ஸ்ரீஜா. அம்மா, நம்ம வீடு ஜப்தி ஆனதும் உனக்கு நான் ஒரு புது வீடு பார்த்து வச்சிருக்கேன், நீ அங்க போயிரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நாங்க வந்துடுறேன். சரி ஸ்ரீஜா. அபி, நாளைக்கு இருக்குடி உனக்கு. இதோ வரேன். ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த அபி. இந்தா. அத்தை, நான் மட்டும் இப்படி தனியா சாப்பிடுறது? எல்லாரும் உட்கார்ந்தா சாப்பிடலாம்ல? ஆமா சீதா, எல்லாருக்கும் கொண்டுட்டு வா. சரிங்க. என்ன அபி, எறும்பு மாதிரி சாப்பிடுற? நீ நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு சீக்கிரமா குணமாகும். குடு, நான் ஊட்டி வர்றேன். ஐயோ அத்தை வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஊட்டி வர்றேன், சாப்பிடு. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா அபி, நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து இப்படித்தானே சாப்பிடுவோம். ஆமா சஞ்சீவ், நாம எப்பவுமே இந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும்.
ஸ்ரீஜா மேடம். சொல்லுங்க மேடம். வக்கீல் சார், நாளைக்கு வீடு ஜப்தி ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு மேடம். கோர்ட் ஆர்டர் கிளியரா இருக்கு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் வீட்டாளுங்களை காலி பண்ணி வீட்டுக்கு சீல் வச்சிடலாம் மேடம். நீங்க வீட்டை சீல் வைக்க போகும்போது எனக்காக நீங்க வேற ஒன்னும் பண்ணணும். புரியல மேடம். வேற ஒண்ணுன்னா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். அபி, நீ உயிர் பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நாளைக்கு நீ சாக போற. அதை யாராலையுமே மாத்த முடியாது. யாருக்குமே அது என்னாலதான்னு தெரியவே தெரியாது. உண்மையை உளறிட்டோமே. நம்ம பாப்பாவா? என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல அபி, அது நீ தானே சொல்லுவ. இந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாப்பா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீ சொன்னதும் ஒரு விதத்துல சரிதான் சஞ்சீவ். எனக்கும் பாப்பாவை கொஞ்சும் போது நிறைய சமயம் என் உள் மனசு இது காணாம போன நம்ம பாப்பா தான்னு சொல்லும். நானும் அதை நம்பி என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இது நம்ம பாப்பா இல்ல, மங்காவோட பாப்பா. நாம இந்த பாப்பாவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பால் கொடுத்து பாத்துக்கிறதுனாலதான் அப்படியெல்லாம் தோணுது, மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். உன் உள் மனசு சொல்றது அத்தனையும் உண்மை அபி. இது நம்மளோட பாப்பா தான். உனக்கு உடம்பு முழுசா குணமானதுக்கு அப்புறம் இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சஞ்சீவ், பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரி சஞ்சீவ், நீ என் பக்கத்துல வந்து உட்கார. சஞ்சீவ், நான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? என்ன அபி இப்படி கேக்குற? வா படுத்துக்கோ. சஞ்சீவ், சொல்லு அபி. நான் சுய நினைவு இல்லாம பெட்ல இருந்தப்போ நீ ரொம்ப பயந்துட்டியா? ஆமா அபி, எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எப்படியாவது நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு என் உள் மனசு சொன்னாலும் அப்படியே நீ படுத்த படுக்கையா கண்ணு முழிக்காம இருந்ததை பாக்குறதுக்கு என்னால முடியவே இல்லை அபி. உன்னை நான் நினைச்ச அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? டாக்டர் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு என்கிட்ட சொன்னப்பெல்லாம் என்னோட ஹார்ட்டே அப்படியே வெடிச்சு போச்சு. என்னன்னு தெரியாம நெருப்புல விழுந்த புழு மாதிரி ஆயிட்டேன் அபி. நீ மட்டும் என்னை விட்டு போயிருந்தேன்னு வை, சத்தியமா நானும். சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் சஞ்சீவ், நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்க? ஆமா அபி, ஏன்னா நீ அம்மா.
அம்மாக்கு அப்புறம் என் மேல இவ்வளவு அன்பு வச்ச ஒரே ஆள் நீதான் அபி. உன்னை நான் என் அம்மாவை தான் பாக்குறேன். அதான் மா, நம்ம இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நாளைக்கு எல்லாரும் பிரிஞ்சு போறோம். எப்படிமா தூக்கம் வரும்? மா, அழாதீங்கம்மா. நம்மளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் தான். அபிக்கு மட்டும் முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் அபிகிட்ட இருக்க பாப்பா உன்னோட பாப்பா தான்னு அபிகிட்டயே சொல்லிடுவோமா? சொல்லுவடா சந்தோஷ், சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களை எல்லாம் விட்டு வச்சாதானடா. தாத்தா சொத்து பேத்திக்குதான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த வீட்டை திரும்ப வாங்கிடலாமா? சந்தோஷ், அப்போ நம்ம வீடு நாளைக்கு ஜப்தி ஆக போறத நம்மளால தடுக்க முடியாதா? நானும் வீடு ஜப்தி ஆகிறத தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு கார்ல வரும்போது ஃபுல்லா யோசிச்சுட்டு தான் வந்தேன். நான் வக்கீல் கிட்ட கூட மெசேஜ் பண்ணி கேட்டேமா. அவர் இப்போதைக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வீடு ஜப்தி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே வீட்டை காலி பண்ணிக்கோங்க, அதான் நல்லதுன்னு அவர் சொல்லிட்டாருமா. அப்படி போலனா வீடு ஜப்தி பண்ண வரவங்களால அவமானப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. குடும்பமே ஒன்னா ஒப்பாரி வச்சு அழறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சுட்டடி. கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அபார்ட்மெண்ட் காலியா இருக்குன்னு சொன்னா. நான் அவங்ககிட்ட பேசிட்டேமா. நாளைக்கு காலையில வீடு ஜப்தி பண்றதுக்கு முன்னாடி நாமெல்லாம் அங்க போயிடலாமா? என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல, நீங்கெல்லாம் இப்ப குடும்பத்தோட வெளியில போறீங்க. போங்க போங்க போங்க. சந்தோஷ், நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணமாகி ஒன்னா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். நான் அவங்க வாழ்றத கடைசி காலத்துல நிம்மதியா பாத்துட்டு இங்கே இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா எப்ப அந்த ஸ்ரீஜாவோட சதியால நம்ம குடும்பம் செதஞ்சு அபியும் சஞ்சீவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. புது வீட்டுக்கு போறதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன். இது உன் அண்ணன் வீடு தானே, இதுவும் நம்ம குடும்பம் தானே. நம்ம குடும்பத்தை நீயே செதைச்சுட்டேடி. உன் பொண்ணு ஜெயிலுக்கு போயும் உனக்கு இன்னும் புத்தி வரலையே. ச்சே. அண்ணி, தேவையில்லாததெல்லாம் பேசி நைட்டு மாதிரி திரும்ப திரும்ப வம்புக்கு வராதீங்க. யார் வம்புக்கு வரா? நீயும் உன் பொண்ணு தான் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு குறியா இருக்கீங்க. ஆலமரம் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தோட ஆணி வேறைய அறுக்க பாக்குறீங்க. எங்களுக்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுல எல்லாம் ஆசை இல்ல, அபிய அழிக்கிறதுல மட்டும்தான் ஆசை. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நாங்க விட மாட்டோம். ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மா உன்னையும் அவரே ஒரே வயத்துல தானே பெத்தாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படி மாறி இருக்க? உன்னோட தப்பான புத்தி தான் உன் பொண்ண சைத்தானா மாத்தி இருக்கு. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போறீங்க? எங்களை திட்டி தீக்குறீங்களா? பரவாயில்ல, திட்டி தீத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டிக்கோங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். நீங்க எல்லாம் அபி அபி நம்ம பின்னாடியே தெரிஞ்சீங்கல்ல, அதுக்கு ஸ்ரீஜா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது. இந்த தண்டனைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அபிய இந்த வீட்டோட கொலசாமி கொலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொலசாமி உங்களை காப்பாத்தவர் தான் நான் பாக்குறேன். அத்தை, நீங்களும் உங்க பொண்ணும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல திமிரா வேற பேசுறீங்க.
இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. என்ன ஆளாளுக்கு எகிரிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நீங்கெல்லாம் இந்த வீட்ல இருக்கலாம். இந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டான்னு நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெயிலுக்கு போய் ஸ்ரீஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அபி, வா சஞ்சீவ். ஏய், நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வா, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் போய் சமையல் பண்றேன். சமையலா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. என்ன, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சஞ்சீவ், நான் நல்லாதான் இருக்கேன். நான் சமைக்கிறேன், விடு சஞ்சீவ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அபி. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அபி. நான் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருந்த ஆளு. என்னால எப்படி நாள் முழுக்க சும்மா இருக்க முடியும்? என்ன புரிஞ்சுக்கோ சஞ்சீவ். நான் போய் சமைச்சிட்டு வரேன். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உனக்கு பண்ணிருக்கிற ஆபரேஷன் சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பொண்டாட்டி நான் இருக்கும்போது புருஷன் நீ சமைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சஞ்சீவ். ஏன்? சமைச்சா என்ன இப்போ? பொண்டாட்டினா என்னுள் பாதின்னு தானே அர்த்தம். ஏன் பாதிக்காக நான் சமைக்க போறேன்? அதை யாரும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆசை பொண்டாட்டிக்காக சமைச்சு போட்டு பாக்குறது எல்லா புருஷனுக்கும் கிடைச்ச வரம் இல்ல. நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். நான் சமைக்க தான் போறேன். ஓகே? அபி, தோசைக்கு தக்காளி சட்னி ஓகே தானே? அபி, அபி, என்னாச்சு? அடடா, என்ன நைட் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன, அதை அப்படியே கண்டினியூ பண்றியா? சரி போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கண்டினியூ பண்ண போ. சரி சஞ்சீவ். ஏ அபி, தலையில இருக்கிற கட்டுல தண்ணி படாம ஃப்ரெஷ் அப் ஆகணும், சரியா? சரி. சீக்கிரம் அபிக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அம்மா அப்பாவை போய் பார்க்கணும். அக்கா, என்னம்மா? அவசரமா ஒரு கால் பண்ணணும். உங்க போன் தரீங்களா? பேசிட்டு கொடுத்துடுறேனே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர வழியில பார்த்தேன். அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயே அவர் போயிட்டாரு. அவர் வீடு இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் போனை கொடுத்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி பேசி அவரை போய் நேர்ல பாத்துருவேன். சரிம்மா, இந்தா சீக்கிரம் பேசிட்டு கொடு. சஞ்சீவனா நம்பர் 97. அபி சாபோட விளிம்ப தொட்டுட்டு வந்திருக்கா. அவ முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் அவ எமோஷனல் ஆகுற மாதிரி பாப்பாவோட விஷயம் இல்ல வேற எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இந்த மங்கா, சுமதி மேடம், ஜான்சி மேடம் யாருமே பாப்பாவை பத்தி உடறிடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம அபிகிட்ட பாப்பாவை பத்தி மறைச்ச விஷயத்த சொல்லிடணும். இவங்கள யாராவது போன் பண்ணி அபி எடுத்துட்டா கூட அது ஆபத்தாயிடும். அதனால சைலண்ட்ல போட்டிருப்போம். அதான் அபிக்கு இப்போதைக்கு நல்லது. என்ன போன் கனெக்டே ஆக மாட்டுது?
அப்பா ரிங் போகுது. என்னம்மா போன் போகலையா? இல்லக்கா போன்லாம் போகுது. ஆனா அண்ணன் தான் போன் எடுக்க மாட்டாரு. இந்தாங்கக்கா, நீங்க போங்கக்கா. அப்புறமா நான் வேற யார்ட்டையா போன் வாங்கி எங்க அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. சஞ்சீவ், என்ன சொல்ற? வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. அபி, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் சஞ்சீவ். நீ சொல்லு, வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. நீ ஹாஸ்பிடல்ல கண்ணு முழிக்காம இருந்த விஷயத்த நான் வர்மா சார்ட்ட சொன்னேன். அவர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல இன்டர்வியூ டேட்டை மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சஞ்சீவ், நிஜமாதான் சொல்றியா? ஆமா. இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சதுக்கு ருத்ரா எதுவும் பிரச்சனை பண்ணலையா? ஏன் பண்ணல? பண்ணா. ஆனா அத வர்மா சார் சமாளிச்சிட்டாரு. சரி, வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட எப்போ தள்ளி வச்சிருக்காரு? அது அவர் ஏதோ அவசரமா வெளிநாடு போயிருக்காரு. 1 வீக் ஆயிரும் அவர் வர்றதுக்கு. வந்தோடனே இன்டர்வியூ வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன். உன்னை முதலாளி ஆக்க முடியாதுன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன அபி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது, ஓகேவா? சஞ்சீவ், எது எது சின்ன விஷயம்? நீ முதலாளி ஆகுறது சின்ன விஷயமா? எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஸ்ரீஜா நம்மளை ஏமாத்தி உன்னை கடன்காரன் ஆக்கி நடு தெருவுல நிறுத்தி சவால் விட்டால, அவ கண் முன்னாடியே உன்னை பெரிய முதலாளி ஆக்கி காட்டணும் சஞ்சீவ். அதுக்கப்புறம் நான், நீ, அத்தை, மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழணும். ஸ்ரீஜா வீட்டை ஜப்தி பண்ணி அப்பா அம்மாவை வெளியே அனுப்ப சதி பண்ணிட்டா அபி. சஞ்சீவ் தம்பி. சஞ்சீவ், மல்லிகா அக்கா தான் உன்னை கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேட்டுட்டு வாப்போ. என்ன மங்கா வந்து நிக்கிறா? அபி மங்காவை பார்த்தானா பாப்பாவை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமே. சஞ்சு அண்ணா, வாமா. மங்கா. அண்ணா. தம்பி, இந்த பொண்ணு உன்னை தேடிட்டு ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சுப்பா. என்கிட்ட தான் போன் வாங்கி உனக்கு கால் பண்ணுச்சு. நீ போன் எடுக்கலன்னதும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் நானா பார்த்து விசாரிச்சு உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு, ஆறுது பாரு. வரேன். மல்லிகா அக்கா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடு சஞ்சீவ். மங்கா பாப்பாவை பத்தி கேட்க வந்திருக்கா. இது அபிக்கு தெரியாம எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. சஞ்சீவுக்கு தோசை சுட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. சாப்பிடாம மல்லிகா அக்கா கிட்ட என்னதான் பேசிட்டு இருக்கானோ. அண்ணா. சொல்லுமா. அண்ணா, பாப்பா. ஒரு நிமிஷம்மா. அக்கா, மங்காவை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கு போய் எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரிக்கா. சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு. சரி, ஓகே, வரேன். அண்ணா, பாப்பாவை காப்பாத்திட்டீங்கல்ல? பாப்பாவெல்லாம் காப்பாத்தியாச்சு மங்கா. மங்கா அபி கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடணுமே. என்ன பண்ணலாம்? மங்கா, நம்ம கொஞ்சம் அப்படியே தனியா போய் பேசுவோமா? சரிண்ணே. வா. என்னாச்சு? சஞ்சீவ் எவ்வளவு நேரமா காணோம்? சஞ்சீவ்,
சஞ்சீவ் 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 யார் கூட போறான்? அண்ணா எங்கண்ணா கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்றேன்மா, நீ வா. ஐயோ, அபி கண்ணுல மங்கா பற்றக்கூடாது. அபி அபி இப்போ ஓகேவா? அபி என்னாச்சு அபி? மா, அபி நார்மல் ஆயிட்டாமா. அத்தை என்னம்மா நீ கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாம் பயமுறுத்திட்ட. சாரி அத்தை, எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க சஞ்சீவ் எல்லாருமா சேர்ந்து எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அத்தை. சரி அபி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமா அபி, நீ ரெஸ்ட் எடு போ. சஞ்சீவ் உனக்கு தோசை. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ, போய் ரெஸ்ட் சரி எடு. சஞ்சீவ். அத்தை நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தை. சரி அபி. அம்மா, போன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேம்மா. அபிய போய் படுக்க சொல்லிட்டேன். சஞ்சீவ், நான் ஒரு முட்டாள் சஞ்சீவ். போனை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம நான் அழுதுகிட்டே இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா. இல்லடா, அந்த பொண்ணு அபிதான் அவதாரமா இருந்து நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு ஒண்ணுன்னதும் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அபி மட்டும் இப்ப நல்லா இருந்திருந்து நம்ம வீட்டை அந்த ஸ்ரீஜா சதி பண்ணி ஜப்தி பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அபி நேரத்துக்கு சூறாவளியா மாறி அந்த ஸ்ரீஜா ருத்ரா எல்லாரையும் வேரோட புடுங்கி வீசி நம்ம வீட்டை காப்பாத்து. நீங்க அழறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. ப்ளீஸ் அழாதீங்க. என்னால முடியல சந்தோஷ். உன் அப்பா தான் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி பண்ணிடுவாரு. இன்னும் சொல்ல போனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட உடனே ஓடி போய் உதவுற ஆளுப்பா உங்க அப்பா. அப்படி மனசு முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கை நிறைஞ்ச உங்க அப்பாவே இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அத பாக்குறப்போ எனக்கு மனசு வலிக்குதுப்பா. அதை என்னால தாங்கிக்க முடியாமதான் சாமிக்கு முன்னாடி போய் நின்ன. அப்பா காலையில இருந்து வருத்தப்பட்டு இருக்கத பாக்குறதுக்கு எனக்கும் மனசுக்கு கஷ்டமாதான் இருந்துச்சு. நான் போய் அப்பா கிட்ட பேசினேன். ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே பேசலமா. நீங்க 2 பேரும் வருத்தப்படுறத தாங்கிக்க முடியாம நானும் இந்த வீட்டை ஜப்தில இருந்து மீட்கிறதுக்கு என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எதுவும் முடியலமா. அந்த ஸ்ரீஜா நமக்கு யாரும் உதவாத மாதிரி பண்ணி வச்சுட்டா. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? நமக்கு நடக்கிறது எதுவும் தானா நடக்கலமா. அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீஜாங்கிற கருநாகம் தான். ஸ்ரீஜா அபி சஞ்சீவ இந்த வீட்டை விட்டு விரட்டின அன்னைக்கு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் அவளை விரட்டி அடிச்சிருக்கணும். ஆனா அவளை நான் சாதாரணமா நினைச்சு அவளை பரிதாபப்பட்டு விட்டேன் பாருங்க. அது இன்னைக்கு நமக்கே வந்து வினையா முடிஞ்சிருச்சுமா. மா, நடந்தது எதையும் மாத்த முடியாது. இனிமே நடக்க போறத பார்க்கலாம். அப்பாவை கூப்பிடுங்கம்மா. ஸ்ரீஜாவோட வக்கீல் போலீஸ் எல்லாம் இந்த வீட்டை ஜப்தி பண்ண வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடுமா? ப்ளீஸ் அழாதீங்கம்மா. நீங்க அழறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷ், நாம இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறா. சரிம்மா, நானும் உங்க கூட வரேன். வாங்க. சஞ்சீவ், மங்கா, நீயும் என் உடன் பிறப்பு மாதிரிதான். நீ வீட்டுக்கு வா,
வந்து பாப்பாவை தூக்கிட்டு போ. ஐயோ அபி, நான் பாப்பாவை தூக்கிட்டு போக வரல. பாப்பா உன்கிட்டே இருக்கட்டும். நான் உன்னையும் பாப்பாவையும் சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். மங்கா, நிஜமாதான் சொல்றியா? பாப்பா என்கிட்டயே இருக்கட்டுமா? ஆமா அபி, பாப்பா உன்கிட்டயே இருக்கட்டும். பாப்பா இனிமே ஆசிரமத்துல இருக்க வேண்டாம். மங்கா, பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல? அப்படி இருக்கிறப்போ பாப்பா ஆசிரமத்துல இருக்கிறது தானே சேஃப். அது பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்ல அபி. பாப்பா உயிருக்கு ஆபத்து இல்லையா? என்ன சொல்ற மங்கா? ஆமா அபி, பாப்பாவை கொல்ல நினைச்சவங்களாம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாப்பா இனிமே உன்கிட்டே இருக்கட்டும். பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்லைன்னு நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மங்கா. அப்புறம் அபி, சஞ்சீவ் அண்ணாவை திட்டாத. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவரு உனக்காகவே வாழறவரு. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவரு. நீ திட்டினா அவரால் தாங்கிக்க முடியாது அபி. சாரி சஞ்சீவ், நீ என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லையா? இத மறைச்சத தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அபி, அதெல்லாம் விடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க உன்னை விட்டு போறோம். அப்பாக்கு என்னடா ஆச்சு? அப்பாவை கூப்பிட நான் ரூமுக்கு போனோமா? அங்க என்ன நடந்துச்சுன்னா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.